ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்பிள் மொபைல்ஸில் வந்து iOS 18க்கு அப்புறமா iOS 18.01 அப்படின்ற அப்டேட் வந்துருக்கு. ஸோ இதில் நிறையவே பக்ஸை வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பக்ஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க, எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஐஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா இதில் ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணுமா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து, அதாவது 18 நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா இப்போ வந்து அந்த 18.01 அப்படின்ற அப்டேட் வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே நான் செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ லோட் ஆகிட்டு வரும். ஸோ இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இப்போ வந்து iOS 18.0.1 அப்படின்ற அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 352 MB தான். ஸோ ஒரு பெரிய ஃபைல் சைஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 16 மாடல்ஸில் வந்து ஒரு இஷ்யூன்னு இருந்துச்சு அப்டேட்க்கு அப்புறமா. டச் ஸ்க்ரீன் வந்து டெம்பரரியாக வந்து அன்ரெஸ்பான்சிவ் ஆகிற மாதிரி ஒரு இஷ்யூ ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூ வந்து இதில் சால்வ் பண்ணியிருக்காங்க. அதோட கேமரா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஃப்ரீஸ் ஆகிற சில இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதையுமே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து அந்த 16 மாடல்ஸுக்கு இருந்ததாக தான் சொல்லியிருக்காங்க. அதோட மெசேஜஸில் வந்து இஷ்யூவும் அதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு சம்மந்தமான சில அப்டேட்ஸுமே வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த 16ல் ஃபேஸ் பண்ண அந்த இஷ்யூஸை வந்து நமக்கு சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்களுமே 18.01 அதாவது 18 அப்டேட் பண்ணி இந்த இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்டேட்டை பண்ணதுக்கு அப்புறமா உங்களால் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்டேட் now அப்படின்றத கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.